மனிதர்கள் பயந்து பயந்து சாப்பிட்றாங்க. இந்த பெண்களுக்கு பயந்து சாப்பிட்றாங்க. இதுதான் உடல் பருமனுக்கெல்லாம் காரணம். தேவையில்லாமல் சாப்பிட்றாங்க. பெண்களுக்கு பயந்து தேவையில்லாமல் சாப்பிட்றாங்க. எப்படின்னா அவங்க சமைச்சு வச்சிடுறாங்களா, அது வீணாயிடக்கூடாதுங்கிறதுக்காக சாப்பிட்றாங்க. வீணாயிடக்கூடாது, சமைச்சு வச்சுட்டாங்க, உங்களுக்கு அது நமக்காக தான் அவங்க சமைச்சு வச்சுட்டாங்க, அதனால் அதை சாப்பிட்ணும், அதனால் வீணாயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி, இல்லைன்னா ஏதாவது திட்டுவாங்க, கோவப்படுவாங்க அப்படின்னு சொல்லி அம்மாவுக்கு பயந்து சாப்பிட்ற பிள்ளைகள், அதுபோல் மனைவிக்கு பயந்து சாப்பிடுகிற கணவன்கள், இந்த மாதிரி பெண்களுக்கு பயந்து தேவையில்லாமலே சாப்பிட்றாங்க. அது பசிக்கலைனாலும் அங்கே சமைச்சு வச்சுருக்காங்க, மீதம் வீணாக போயிடும், போய் சாப்பிட்றணும் அப்படின்னு போய் சாப்பிட்றாங்க. அதனால தான் உடல் பருமன் ஆகுது. தேவையில்லாமலே பசியே இல்லைனாலும் சாப்பிட்றதுக்கு இந்த வழக்கம்தான் காரணம். அதனால தான் அவங்கவுங்க உணவை அவங்கவுங்களே சமைக்கணுன்றது, அடுத்தவங்க சமைக்கக்கூடாது. அப்போ அடுத்தவங்கள பார்த்து பெண்களுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவங்களும் திட்டுவாங்க, உங்களுக்காக தானே சமைச்சேன், நீங்கள் அப்போ சாப்பிட்லன்னா என்ன அர்த்தம், நம்ம கஷ்டப்பட்டு சமைச்சிருக்கோம், நீங்கள் சாப்பிட்லன்னா என்ன அர்த்தம். ஏன்னா அது ஒரு பெரிய உழைப்பு இல்லை, சமைக்கிறதுங்கிறது சரியான உழைப்பு. அது 2 மணி நேரம் 1 மணி நேரம் செலவழித்து அவங்க அதை உழைச்சி சமைச்சு வச்சுருக்காங்க. அப்போ அது சாப்பிட்லன்னா அந்த உழைப்பே நம்ம அவமானப்படுத்துகிற மாதிரி. அவங்க எதிர்பார்ப்பு, இது நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு சமைக்கிறாங்க. அப்படிங்கும்போது அது சாப்பிட்டே ஆக வேண்டிய கட்டாயம் இருக்குது. பசி இல்லைனாலும் சாப்பிட்டே ஆகணும். பசியே இல்லைனாலும், பிடிக்கலைன்னா கூட சாப்பிட்ணும். பாருங்கள், பசி இல்லைனாலும் சாப்பிட்ணும், பிடிக்கலைனாலும் சாப்பிட்டாகணும். இல்லைன்னா அது குப்பை தொட்டிக்கு போயிடும். கஷ்டப்பட்டு சமைச்சது குப்பை தொட்டியில் கொட்டுறதுக்காக அவங்க கஷ்டப்பட்டு சமைச்சிருப்பாங்க. 1 மணி நேரம் 2 மணி நேரம் சமைக்கிறாங்க. அப்போ அதை சாப்பிட்லன்னா எனக்கு பசிக்கலை, எனக்கு பிடிக்கலைன்னு நீ சாப்பிடாமல் இருந்தீங்கன்னா அப்போ குப்பை தொட்டில் தான் கொட்டுவாங்க. அப்போ குப்பை தொட்டில் கொட்டுறதுக்காக அவங்க 2 மணி நேரம் செலவழித்து கஷ்டப்பட்டாங்க. அந்த பணமும் வேஸ்ட்டு, உழைப்பும் வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டு சாப்பிட்றாங்க. பயந்து மற்றவங்களுக்காக சாப்பிட்றாங்க. மற்றவங்களுக்காக சாப்பிட்ற வழக்கமே இங்கே தான் உருவாகுது, வீட்டில் தான் உருவாகுது. அப்போ நம்ம எப்போவுமே என்ன பண்ணோம், நமக்கு பிடிச்சாதான் சாப்பிட்ணும், எனக்கு பசிச்சாதான் நான் சாப்பிடுவேன், நான் சாப்பிடாம கூட இருப்பேன் அப்படின்னா உணவில் இந்த சுதந்திரம் இருக்குது பாருங்கள். அது எப்போ வரும் அப்படின்னா உங்கள் உணவை நீங்கள் தான் சமைக்கணும், அடுத்தவங்கள சமைக்க விடக்கூடாது. சமைச்சாக்குச்சுன்னா உங்களுக்கு தான் கேடு, உங்கள் உடம்பு தான் குண்டாயிடும், அப்புறம் அசிங்கமாக தெரிவிங்க. அதனால் நம்ம என்ன பண்ணோம், நம்ம உணவை நாம் சமைக்கணும். இல்லைன்னா நம்ம மற்றவங்களுக்கு பயந்து தான் ஆக வேண்டியிருக்கும். பயப்படாமல், இல்லை எனக்கு பசிக்கலை, இல்லை எனக்கு பிடிக்கலை, அதை குப்பையில் கொட்டிடு, எனக்கு வேண்டாம், இல்லை நான் வெளியே சாப்பிட்டேன். இந்த மாதிரிலாம் பல்வேறு காரணங்கள் இருக்குல்ல. வெளியில் சாப்பிட்டேன், எனக்கு பசிக்கலை, எனக்கு பிடிக்கலை, இப்படி பல்வேறு காரணங்கள் சொல்லி அதை நம்ம சாப்பிட்லன்னா அதை குப்பை தொட்டில் தான் போகும் அப்படிங்கிற மாதிரி தான். அதனால் நம்ம உணவை நாம் தான் சமைக்கணும். நம்ம அதில் யாருக்காகவும் நம்ம பயப்படக்கூடாது. மற்றவங்களுக்காக நம்ம பிடிக்காத சாப்பாடை சாப்பிட்றது, பசிக்கலைனாலும் சாப்பிட்றது, அப்புறம் வெளியில் சாப்பிட்டாலும் வீட்டில் சாப்பிட்ணும், இல்லைன்னா அது குப்பை தொட்டில் போகும். அவங்க திட்டுறது நம்மளை, நம்ம சாப்பிட்லன்னா அவங்க திட்டுவாங்க. குறைவாக சாப்பிட்டாலும் திட்டுவாங்க. நான் உனக்காக சமைச்சு வச்சுட்டேன், நீ என்ன கொஞ்சமாக சாப்பிட்ற. அப்போ கொஞ்சமாகவும் சாப்பிடக்கூடாது, நிறைய சாப்பிட்ணும். பிடிக்கலைனாலும் சாப்பிட்ணும், பசிக்கலைனாலும் சாப்பிட்ணும். இது ஒரு சர்வாதிகாரம். இதனால்தான் இந்த சர்வாதிகாரம் தான், இது ஏதோ பட்டிமன்ற பேச்சு கிடையாது. இந்த சர்வாதிகாரம் தான் இந்த மனிதர்கள் உடம்பில் நோய்கள் வருவதற்கு காரணம். நோய்கள் சீக்கிரமாக செத்து போகிறதுக்கு இந்த பெண்களுடைய இந்த சர்வாதிகாரம் இருக்குல்ல, இந்த சமையல் சர்வாதிகாரம், உணவு சுதந்திரம் இல்லாத இந்த தன்மை, இதனால்தான் சீக்கிரமாக செத்து போயிடுறாங்க. இது ஏதோ பெரிய அன்பு, பெரிய பட்டிமன்ற சுவாரஸ்ய பேச்சுக்கு கிடைச்ச தகவல் அப்படி கிடையாது. இதனால தான் சீக்கிரமாக செத்து போகிறாங்க. அதனால் பெண்களை நீங்கள் உங்கள் சமையலை மட்டும் பாருங்கள், உங்கள் வேலையை மட்டும் நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு மட்டும் சமைச்சிக்கோங்க. விருப்பம் இருந்தால் எங்களுக்காகலாம் நாங்கள் எங்கள் உடம்பை பார்த்துப்போம், நீங்கள் மூடிட்டு போகிறீங்களா, உங்கள் வேலையை பார்க்குறீங்களா அப்படின்னு பெண்கள்கிட்ட சொல்லணும். பெண்களும் உணரணும், நம்ம செய்கிறது எவ்வளோ பெரிய தப்புன்னு உணரணும். இந்த மனித இனம் இன்றைக்கி 80 வயசில் சாவுறாங்க. 120 வருஷம் வாழ வேண்டிய இந்த மனிதர்கள் இன்றைக்கி 80 வயசில் செத்துக்கிட்டு இருக்காங்க. என்ன காரணம்? இந்த உணவில் சுதந்திரம் இல்லை, சமையல் சர்வாதிகாரம். பெண்கள் சமைக்கிறது தான், நாங்கள் வீட்டோட வெளியே வேலைக்கு போக மாட்டோம், வீட்டிலே ஒரு வேலையை நாங்கள் தேடிக்கிறோம் அப்படின்ட்டு அவங்க பண்ணுறாங்க பார்த்தீங்களா. அந்த இதுதான், உங்களுக்கு தேவையான உணவை மட்டும் சமைச்சிட்டு உங்களுக்கு தேவையான பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக வெளியில் வேலைக்கு போங்க. வீட்டிலே சமைக்கிற அடுத்தவங்கள சோம்பேறி ஆக்கிக்கிட்டு அடுத்தவங்களுடைய துணியை துவைக்கிறது, அடுத்தவங்களுக்கு சமைச்சு போடுறது, அதையே ஒரு வேலையாக வச்சுக்கிட்டு அடுத்தவங்கள சோம்பேறி ஆக்குறது. அப்புறம் இந்த மாதிரி பசிக்கலைனாலும் சாப்பிட்ணும், பிடிக்கலைனாலும் சாப்பிட்ணும், நிறைய வேற சாப்பிட்ணும், கொஞ்சமாக சாப்பிட்றக்கூடாது. இந்த மாதிரி சாப்பிட்டாலும் சாப்பிடணும், வெளியில் சாப்பிட்டாலும் இங்கே சாப்பிடு, வீணாக போயிடும்.
பாருங்களேன் எவ்வளோ பேருங்க பசிக்கலைனாலும் சாப்பிட்ணும். இவங்க சமைச்சு வச்சுட்டா பசிக்கலைனாலும் சாப்பிட்ணும், அப்புறம் பிடிக்கலைனாலும் சாப்பிட்ணும், கொஞ்சமாகவும் சாப்பிடக்கூடாது, நிறையாவும் சாப்பிட்ணும். அதேமாதிரி வெளியில் சாப்பிட்டாலும் நீ வீட்டில் வந்து சாப்பிடு, இந்த சாப்பாடு வீணாக போயிடும். இது சாதாரண பிரச்சனை கிடையாது. இதனால்தான் உடம்பு பருமனாகி மலச்சிக்கல், செரிமான கோளாறு, சுகரு, அந்த நோய், ஆஸ்துமா, சுவாச கோளாறு இப்படி கடைசியில் என்ன சோம்பேறித்தனம், நல்ல பண்புகள் இல்லை. அவங்கவுங்க உணவை அவங்கவுங்களே சமைக்கணும், அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்களே செய்யணும். இந்த பெண்களுடைய இந்த பெண்ணடிமைத்தனத்தால், பெண்களை அடிமைப்படுத்தியதால், அந்த அடிமைத்தனத்துக்கு பெண்கள் ஒத்துக்கொண்டதால், பெண்களை அடிமைப்படுத்திய ஆண்களுடைய செயலால் என்ன ஆச்சுன்னா கடைசியில் நல்ல பண்பு கிடையாது, அவங்கவுங்க வேலையை அவங்க செய்கிறது கிடையாது, பெண்களுடைய உணர்வுகள் மதிக்கப்படுவதில்லை, பெண்களும் தங்களுடைய உணர்வுகளுக்கு அவங்களுக்கு மதிப்பை தேட முடியல, அப்போ நல்ல பண்பு இல்லை, நோய்கள், இப்படி 80 வயசில் செத்து போகிறதுக்கு இதுதான் காரணம். இதுவே உங்கள் உணவை நீங்களே சமைப்பதாக இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் உணவை நீங்கள் தாங்க சமைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு பசி இல்லையா, நான் அடுத்த மத்தியானமே சாப்பிட்டுக்கிறேன், எனக்கு பசி இல்லை அப்படின்ட்டு முடிவு பண்ணிடுவேன். அது யாருக்கும் நீங்கள் பயப்பட வேண்டிய தேவையில்லை. குறைவாக சாப்பிடணும்னு தோணுதா குறைவாக சாப்பிடுவீங்க, பிடிக்கலையா அதை சாப்பிட மாட்டீங்க. அந்த மாதிரி ஒரு சுதந்திரம் இருக்குது பாருங்கள், உணவு சுதந்திரம். அப்புறம் உங்கள் உணவை நீங்களே சமைக்கும்போது தான் இந்த சமைக்கிறவங்களோட கஷ்டம் உங்களுக்கு தெரியும். ஏதோ இப்போ வேலைக்கு உணவு கிடைக்குது, மேஜிக் மாதிரி கிடைக்குது, மந்திரம் பண்ணுற மாதிரி வேலைக்கு கிடைக்குது அப்படின்னு நினச்சிட்டு சாப்பிட்டுட்டு போயிடுறாங்க. ஆனால் அந்த சமைக்கிறது எவ்வளோ கஷ்டம், அந்த பெண்கள் படுற கஷ்டம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. டெய்லி சமைக்கிறாங்க, 24 மணி நேரமும் அவங்களுக்கு வீட்டில் பிஸியாகவே இருக்கிறாங்க. அவங்க பண்ணுற தப்பு தான், மிகப்பெரிய தப்பு, மன்னிக்கவே கூடாத தப்பு. அதனால் எவ்வளோ பெரிய பாதிப்பு, நோய்கள் இந்த உலகத்தில் பல கோடி பேர் நோயால் சாகுறாங்க. எல்லாம் இந்த உணவில் சுதந்திரம் இல்லை, சமைக்கிறது எங்களுடைய உரிமைன்னு மற்றவங்களை சோம்பேறி ஆக்கிட்டு இந்த மாதிரி உணவுகளை திணிக்கிறாங்க. சமைச்சு பசிக்கலைனாலும் சாப்பிடு அப்படின்னு திணிக்கிறாங்க, பிடிக்கலைனாலும் நீ சாப்பிட்டாகணும்னு திணிக்கிறாங்க, கொஞ்சமாக சாப்பிடக்கூடாது, வீணாக போகிறத நீ சாப்பிட்டு அப்படின்னு திணிக்கிறாங்க. இந்த மாதிரி திணிச்சு நோய் சுகர் கடைசியில் அல்பாயுசில் சாகுறாங்க. எவ்வளோ பெரிய ஒரு அவங்களுக்கும் உடம்பு பாதிக்கப்படுது. பெண்களுக்கும் பாருங்கள், அவங்களுக்கு பிடிக்கலைனாலும் சமைக்கணும், அதாவது அவங்க உடம்பு சரியில்லைனாலும் சமைக்கணும். இதனால் பெண்களுக்கும் பாதிப்பு. அதாவது அவங்களுக்கு பசிக்கலை, ஆனால் மற்றவங்களுக்காக சமைக்கிறாங்க. அவங்களுக்கு இப்போ சாப்பிடணும் பிடிக்காத உணவை மற்றவங்களுக்காக சமைக்கிறாங்க. எனக்கு பிடிக்காது இது. பெண்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு இந்த உணவு பிடிக்காது, ஆனால் என் வீட்டுக்காரருக்கு இது பிடிக்கும் அப்படின்னு சமைக்கிறாங்க. எனக்கு இந்த மாமிசம் பிடிக்காது, அல்லது கத்திரிக்காய் எனக்கு பிடிக்காது, என் வீட்டுக்காரருக்கு பிடிக்கும் அப்படின்னு அடுத்தவங்களுக்கு பிடிச்சதை இவங்களுக்கு சமைக்கிறாங்க. இவங்களுக்கு பசிக்கலைனாலும் அடுத்தவங்களுக்காக சமைக்கிறாங்க. இந்த மாதிரி இவங்க சாப்பிட்டுட்டா கூட அடுத்தவங்களுக்காக சமைக்கிறாங்க. ஒரு உணர்வுபூர்வமான இது இல்லை. நீ சமைக்கிறன்னா உனக்கு பசிக்குதுன்னு அர்த்தம். நீ பசிக்கும்போது தான் நீ சமைக்கிறன்னு அர்த்தம். ஒருத்தர் சமைக்கிறாங்கனாலே அவங்களுக்கு பசிக்குது, அதனால தான் அவங்க சமைக்கிறாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி உணர்வுபூர்வமாக ஒரு உணவு தயாரிக்கணும். அவங்க உணவு அவங்களே சமைக்கணும். அப்புறம் நல்ல பண்புகள் வரும். அடுத்தவங்களை அடிமைப்படுத்துகிற அந்த நல்ல கெட்ட பண்பு இருக்காது. அப்போ இந்த கெட்ட பண்புகள் உருவாவதற்கு பெண்களை அடிமைப்படுத்திய ஆண்களுடைய செயலும், அந்த அடிமைத்தனத்தை ஏற்றுக்கொண்ட அந்த பெண்களும் இருவருமே பொறுப்பாவார்கள். அதுக்கு தண்டனை தான் நோய்கள். நீ பெண்களை அடிமைப்படுத்தினல்ல, அதுக்கு தான் நோய், சுகரு, ஆஸ்மா, இந்த இது எல்லா நோயும். அதுபோல் பெண்கள் நீங்கள் அடிமைப்படுத்தினப்ப எதிர்ப்பு தெரிவிக்காமல் அடிமைத்தனம் எங்கள் உரிமைன்னு ஏற்றுக்கிட்டீங்க பார்த்தீங்களா, அதுக்கு தான் உங்களுக்கு நோய், தண்டனை. சரியாக வாழ்ந்தாதாங்க இந்த நோயிலேருந்து தப்பிக்க முடியும். சும்மா உங்கள் இஷ்டத்துக்கெல்லாம் வாழ்க்கையை வளைக்க முடியாது. சரியாக வாழணும். உங்கள் இஷ்டத்துக்கு வாழ்க்கை விதிமுறையை மீறினீங்கன்னு வச்சுக்கோங்க, இப்படித்தான் வாழணும்னு ஒரு வரையறை இருக்குது. இந்த பெரிய பூமியே ஒரு விதிமுறைக்குள்ளே தான் சுழந்துக்கிட்டு இருக்கு. எல்லாமே ஒரு சின்ன எறும்பு கூட ஒரு விதிமுறை இருக்குது, அதுக்கு ஒரு விதிமுறை இருக்குது, அதுக்கு ஒரு வாழ்க்கை முறை இருக்குது, கட்டுப்பாடு இருக்குது, ஒழுக்கம் இருக்குது. ஒரு சின்ன மண் துகள்லேயும் அணுக்கள்லாம் நியூட்ரான், புரோட்டான், எலக்ட்ரான் சொல்லிட்டு அது ஒரு விதிமுறையோடு தான் சுற்றிக்கிட்டு இருக்கு. நீ மட்டும் உன் விதிமுறை முரணாக நீ எப்படி வேணாலும் வாழ்ந்துடலான்னு நினைக்காத. வாழ்ந்தால் உனக்கு அடி விழும். பூமி கண்ணாப்பண்ணான்னு சுற்றிச்சுன்னா என்ன ஆகும்? வேற ஒரு கிரகத்துக்கு மேலே மோதி வெடித்து செதறிடும். இவ்வளோ காலம் இருக்க முடியாது. கோடிக்கணக்கான ஆண்டுகள் இந்த பூமி இருக்குன்னா அது ஒழுக்கம். பூமிக்கு ஒரு ஒழுக்கம் இருக்குது, பூமிக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்குது. அதுதான் அது காரணமாக இருக்குது. அதனால் நம்ம இஷ்டத்துக்கெல்லாம் அதனால் விதிமுறைன்னு ஒன்று இருக்குது, அதை தேடி போங்க. உண்மைன்னு ஒன்று இருக்குது, அதை தேடி போங்க. அது என்ன சொல்லுது? உன் உணவை நீ தான்பா சமைக்கணும், உன் குண்டியை நீ தானே கழுவுற, அடுத்தவங்கள கழுவுறாங்க, நீ தானே கழுவுற, குளிக்கும்போது மட்டும் நீ தனியாக தானே குளிக்கிற,
குளிக்கும்போது மட்டும். அது கூட பார்த்தீங்கன்னா குளிக்கிறதுனா யாராவது ஒருத்தர் குளிப்பாட்டி விடுறது கூட இருக்கும். பணக்காரங்கள்லாம் அந்த மாதிரி கூட இருப்பாங்க. பணக்காரங்க என்ன பண்ணுவாங்க, கோடீஸ்வரனுங்க குளிப்பாட்டும் போது எனக்கு பெண்கள் வரணும், வந்து 4 பெண்கள் வந்து குளிப்பாட்டுங்க அப்படின்னு கூட இருக்கும், நடக்கும் இங்கே விஷயம். அந்த அளவுக்கு சோம்பேறித்தனம், அந்த அளவுக்கு அடிமைத்தனம். பணம் கொடுத்தா என்ன வேணாலும் கிடைக்குது அப்படிங்கிற அந்த எண்ணம். அதனால் பணம் தான் இந்த அடிமைத்தனத்துக்கு காரணமாக இருக்குது. பணம் என்று ஒன்று இல்லை என்றால் இந்த அடிமைத்தனமே போயிடும். பணத்துக்காக தான், பணத்தை கொடுத்து தான் நீங்கள் இந்த அரிசி இது எல்லாமே. நம்ம இது வேறு வீடியோவில் பேசுவோம்.